Daily. Taste the Daily. சாலையில் நின்று கோஷம் எழுப்பி போராடும் இந்த 10 பேரும் ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் கண்ணீருக்கு சாட்சியாக மறந்து போன பிரச்சனையை, மறுக்கப்பட்ட நீதியை நினைவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆம், திரு ஆரூரான் சர்க்கரை ஆலைக்கு எதிரான பாபநாசம் விவசாயிகளின் காத்திருப்பு போராட்டம் 930வது நாளை கடந்துவிட தஞ்சாவூருக்கு வந்த முதலமைச்சருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்த இருந்த விவசாயிகள்தான் இவர்கள். முதலமைச்சர் வரும் முன்பே போலீஸ் கைது செய்திருந்தாலும் விவசாயிகள் போராட்டம் நடத்திய நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இயங்கி வந்த திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையின் அநியாய வேலையால்தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நடுத்தெருவில் நிற்க காரணமாகியுள்ளது. என்னதான் கரும்பு தித்திப்பாக இருந்தாலும் விளைவிக்கும் விவசாயியின் நிலைமை கசப்பாகத்தான் இருக்கிறது. பாபநாசத்தில் இயங்கி வந்த திரு ஆரூரான் என்ற சர்க்கரை ஆலை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 112 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இன்னும் நிலுவையிலேயேதான் இருக்கிறது. 2018ஆம் ஆண்டிலிருந்து விவசாயிகளிடமிருந்து கரும்பு கொள்முதல் செய்வதை நிறுத்திய ஆரூரான் சர்க்கரை ஆலை இன்னும் நிலுவைத் தொகையை வழங்கவே இல்லை. கரும்புக்கான நிலுவைத் தொகையை வட்டியுடன் வழங்க வேண்டும் என்ற விவசாயிகள் முன்னெடுத்த போராட்டம் தற்போது 930 நாட்களை கடந்துவிட்டது. அத்தோடு விவசாயிகளுக்கு தெரியாமல் விவசாயிகள் பெயரிலேயே மோசடியாக 300 கோடி கடன் வாங்கிய திரு ஆரூரான் நிறுவனம் அந்த தொகையையும் செலுத்தாமல் ஒன்றுமே அறியாத விவசாயிகளை கடனில் தத்தளிக்க விட்டிருக்கிறது. மோசடியாக கடன் வாங்கிவிட்டு முறைகேடு செய்த ஆரூரான் சர்க்கரை ஆலை கம்பெனியை கைமாற்றிவிட்டு தப்பிவிட்டது. ஆனால் அந்த ஆலைக்கு கரும்பு கொடுத்த விவசாயிகள்தான் காலம் முழுவதும் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருமட்டங்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை வாசல் முன்பாக அவர்களுடைய கரும்பு கிரைய பணத்திற்காகவும் அவர்கள் மேல் வாங்கிய கடனுக்காகவும் சிவில் பிரச்சனையிலிருந்து விடுவிக்க கோரியும் கடந்த 931 நாட்களாக தொடர்ந்து அவர்கள் காத்திருப்பு போராட்டம், தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் தொடர்ந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்க தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டமாக டெல்டா மாவட்டம் முழுவதும் இதை விரிவுபடுத்தி தமிழக அரசுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை நிலை ஏற்படும் என்பதை தமிழக முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும். திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிறுவனம் திவாலாகி அப்போதே கால்ஸ் டிஸ்டிலரிஸ் நிறுவனத்திடம் கைமாறிவிட்டது. 1500 கோடி மதிப்புள்ள ஆரூரான் சர்க்கரை ஆலையை கால்ஸ் டிஸ்டிலரிஸ் வெறும் 143 கோடிக்கு ஏலம் எடுத்த நிலையில் அதற்கு பின்னரும் கூட விவசாயிகள் பிரச்சினை தீர்க்கப்படவில்லை. பயிர்க்கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி மோசடி செய்து விவசாயிகளிடம் பொய்யாக கையெழுத்து வாங்கி ஒவ்வொருவரது பேரிலும் லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்கிறது திரு ஆரூரான் நிறுவனம். இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம், தேசிய கடன் தீர்ப்பாயம் என பல படிக்கட்டுகளை ஏறி இறங்கியும் இன்னும் விவசாயிகளுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் தஞ்சாவூருக்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட திட்டமிட்டு சாலையில் கூடிய விவசாயிகளை போலீஸ் கைது செய்திருக்கிறது. அதே மாதிரி விவசாயி பேரில் 300 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கிறாங்க, அதையும் கட்டலை. விவசாயிக்கு தர வேண்டிய பணம் 212 கோடி 45 கோடின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகிட்ட ஒரு சில விவசாயிகிட்ட முழு பணமும் தரேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. அதில் குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. இதேமாரி பல பிரச்சனைகள் இருக்குது. 14,000 விவசாயிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறைச்சலாக 20,000 விவசாயிக்கு மேலே கடன் இருக்குது. 2 சர்க்கரை ஆலையை எடுத்திருக்கிறாங்க ஏலத்தில். அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்த ஆலையை அரசு ஏற்று நடத்துன்னு சொல்லிட்டு இப்போ தனியார்ட்ட கொடுத்துருக்காங்க. அது பெரிய பாதிப்பு, இந்த பகுதி மக்களை பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்குது. அதனால் மாண்பு முதல்வர்கள் உடனே தலையிட்டு எங்களுடைய பிரச்சனை ஆலை எடுத்தால் பிரச்சனை உடனடியாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். கரும்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் 97வது நாளை அடைந்த போது நியூஸ் தமிழ் சிறப்பு தொகுப்பாக பதிவு செய்தது. 90 நாள் தற்போது 930 நாட்களை கடந்துவிட்டது. ஆனாலும் கூட கோரிக்கை நிறைவேறாமல் அதே நிலையே நீடிக்கிறது என்பது வலி மிகுந்த வேதனைதான்.
சர்க்கரை ஆலை வைத்து கோடி கோடியாக சம்பாதித்து திரு ஆரூரான் நிறுவனம் கடைசியில் முறைகேடு செய்துவிட்டு நிறுவனத்தை ஏலத்தில் விட்டுவிட்டு தப்பிவிட்டது. தீர்ப்பாயத்தில் பேசும்போது விவசாயிகள் பெயரில் வாங்கிய கடனை நிறுவனம் பெயரில் மாற்றி எழுதிக் கொள்வதாக உறுதியளித்த திரு ஆரூரான் நிறுவனம் அதற்கு பிறகு கண்டுகொள்ளாததால் திரு ஆரூரான் நிறுவனம் வாங்கிய கடனுக்கு விவசாயிகளுக்கு தான் நோட்டீஸ் வந்து கொண்டே இருக்கிறது. 2018 ஆரூரான் சர்க்கரை ஆலைக்கு எதிராக விவசாயிகள் போர்க்கொடி தூக்கி வரும் நிலையில் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆரூரான் சர்க்கரை ஆலையை அரசே ஏற்று நடத்தும் என வாக்குறுதி அளித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக கண்டுகொள்ளவில்லை என்ற ஆதங்கமும் இருந்து வருகிறது. தனியார் சர்க்கரை ஆலைக்கு எதிராக இத்தனை நாட்களாக விவசாயிகள் போராடி வருவதை அரசு நிர்வாகத்தில் இருப்பவர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் வேதனைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. பரந்தூர் மக்கள் போல பாபநாசம் விவசாயிகளும் 930 நாட்களை கடந்து காத்திருப்பு போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு அரசு செவிமடுக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக உள்ளது. Taste the Daily.